பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்டு இருக்கின்ற இந்த நிலையிலே புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினூடாக அதை நாம் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக இந்த நாட்டுக்காக நிச்சயமாக கதைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் உண்மையிலே இந்த பிரதேச சபையினூடாக இந்த சட்டத்தை நாங்கள் நிறுத்த முடியாது. இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இந்த விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டமானது முன்னிய சட்டத்தின் விட அதிகமான அடக்குமுறைகளை கொண்ட ஒரு சட்டமாக இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பது என்பது வரைவு அமைக்கப்பட்டிருப்பது என்பதுதான் உண்மையான விடயம். இந்த விடயத்தை சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையும் கவலையோடு தெரிவித்திருக்கின்றது. இந்த சட்டத்தினால் நிச்சயமாக இந்த சட்டம் அமல்படுத்தக்கூடாது என்ற வகையிலே அந்த அறிக்கை அவர்களுடைய அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த சட்டத்தினை நிச்சயமாக நாங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் ஊடாக எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தை இந்த இடத்தில் இந்த சபையிலே பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். நன்றி. முன்மொழியப்பட்ட ஒரு சட்டம் சரியான மோசமான சட்டமாக தான் இருக்கு. ஒன்று வரவிலக்கணம் இல்லை. ரெண்டாவது கைதுன்ற விடயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ராணுவம் நேவி சகலருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கைது செய்யலாம், பொருட்களை உடமைப்படுத்துறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. சில முக்கியமான சரத்துக்களை நான் அதில் எடுத்தேன். பயங்கரவாத சட்டத்திட்டத்தை நிறுத்துவோம் தேசிய மக்கள் சக்தியினால் 2024 தேர்தலில் வாக்களிக்கப்பட்டது. அவ்வாக்குறுதி வழங்கப்பட்டமைக்கு பயங்கரவாத சட்டத்தின் கொடூரங்கள் காரணமான விளைவுகளை காரணமாக இருந்திருக்க வேண்டும். அவை அனைத்தும் எவ்வித மாறுதலும் இன்றி பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்க இந்த சட்டம் உண்மையில தற்போதுள்ள வந்த சட்டம் இந்த அரசாங்கம் தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட விரைவாகவே நான் கருதுகின்றேன். அதுல தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை மற்றும் கட்டமைப்பு இனப்படுகொலை என்பவற்றுக்கு எதிரான தமிழ் மக்களின் அபிப்பிராயங்களை நசுக்கும் நோக்கில் தற்காலிகமாக சட்டமாக கொண்டு வரப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்ட பயங்கரவாத தடைச்சத்தினால் அதிகம் இலக்கு வைக்க கடுமையாக பாதிக்கப்பட்டது எங்கள் தமிழ். போர்ச்சூழல் முடிவுக்கு வந்த பின்னரும் சமூகவள பதிவுகள், நிலவூர செயற்பாடுகள், ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு இயக்க செயற்பாடுகள் எதிராக பயங்கரவாத சட்டத்திட்ட விதிகள் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. பலவுள்ள பயங்கரவாத சட்டத்தின் பாதக நிலைமை காரணமாக அதனை எதிர்த்து பரப்புரை செய்த தேசிய மக்கள் சக்தியினால் 2024 தேர்தல் நேரத்தில் நல்ல திட்ட தெளிவாக கூறப்பட்டது. ஆனால் அது இப்போது நடைமுறை இல்லை. அதே மாதிரி 2025 ஐநா மனித உரிமைகள் அமைப்பு பேரவையில கூட நீதி அமைச்சர் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது. நாங்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம். ஆனால் அதுக்கு மாற்றிட்டு அந்த சட்டம் அதை விட மோசமான சட்டமாகவே காணப்படுகிறது. அதோட கைது சம்பந்தமான விஷயத்துல பயங்கரவாத 5(3) சரத்து 5(3) தெளிவா சொல்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை காவல்துறை உயரதிகாரிகள் ஒப்புதலோட மட்டுமே கைதுகளை மேற்கொள்ள முடியும். புதிய சட்டப்பரவில் காவல்துறையினர் மட்டுமன்றி முப்படையினர், கடலோட காவல்படையினர் ஒப்புதல்கள் எவையுமின்றி கைதுகளை மேற்கொள்ள முடியும், பொருட்களையும் கைப்பற்ற முடியும் என்று அதிகாரம் அளிக்கப்பட்ட 5(3) தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த சில முக்கியமான சரத்துகளை அதில் நான் கூறுறேன். அதிர்பாக மோசமான சொல்லப்படுது. அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஜனநாயக பூர்வ போராட்டங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள், சமூக வலைத்தள பதிவுகள், கருத்துக்கள், வெளியூடுகள் என்பவற்றினை பயங்கரவாத செயலாற்றுவதற்கு ஏற்பாடுகளினை புதிய சட்ட வரைவு கொண்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் குடிமகன், சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட வாய்ப்புகள் உள்ளன. இச்சட்டம் ஆளும் அரசாங்கங்களுக்கு ஏற்ற வகையில் ஜனநாயக வழியை சட்டத்தின் பேரால் நசுக்குவதற்கு முனைகிறது. இதுல முக்கியமான சில விஷயங்கள் நிறைய இருக்குது. நேரத்தை கருத்துல கொண்டு உண்மையில இந்த சட்டம் ஒரு பாரதூரமான சட்டமா இருக்கிறபடியா நாங்கள் இதை உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே இருந்த சட்டத்தான் இன்றைக்கு கூட என்ன கடமை வெளியில விடாமல் விசாரணைகளில் அந்த விசாரணையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அதில் காலப்பகுதியில் எல்லாம் போட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வடிவா தெரியும். உண்மையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்போம். ஆனால் இதை எதிர்த்தாலும் அவர் சொல்லுவார்கள் அதை பயன்படுத்த உண்மையில 2 சட்டமே வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டம் தேவை. எந்த யுத்தம் முடிஞ்ச நாட்டில நிறையாம உள்ள நாட்டில பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை. அப்புறம் இதை வேண்டாம் அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு அரசாங்கம் எவ்வளவு முன்னேறும். அவன் 2 சட்டமுமே எங்களுக்கு தேவையில்லை. அதை நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுத்து கொடுப்போம். இப்ப நாங்கள் உண்மையில அந்த செஞ்சோல நாங்கள் நினைவு படுகொலைக்கு வளைவு அடைக்கிறதுக்கான தீர்மானம் எடுத்துறோம். பிறகு கவனம் சாலை எலக்ட்ரோன் அப்ப உண்மையில அதை எங்களை நசுக்கிற செயற்பாடத்தான் நாங்கள் கருதுறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் மக்கள் சார்பாக தான் சொல்றோம். தனிப்பட்ட பிரதேசம் இல்லை, தனிப்பட்ட உறுப்பினர் விஷயம் அல்ல. உண்மையில அது படுகொலை செய்யப்பட்டது ராணுவமும் இல்லை.
மாணவர்கள். உண்மையில் அதை ஏன் அவர் தடுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியல. அது ஒரு நாங்கள் எடுக்காத சொல்வாங்க கட்டள சட்டத்தின் கீழே அதை ஏற்படும். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து இப்ப கௌரவ உறுப்பினர் கூறியிருக்கார். உண்மையில வந்து இது அவையில கூட சாதகமாக அமையலாம் இந்த சட்டம். உண்மையில 1979ஆம் ஆண்டு 48ஆம் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது எத்தனையோ தமிழ் பிரதிநிதிகள் எதிர்த்தார். அதை நடைமுறைப்படுத்தி அனுபவித்தால் நாங்கள் இல்லை. அதே மாதிரி இதுக்கு நடைமுறைக்கு வருமா இருந்தா அனுபவிப்போம். 2 சட்டமும் வேண்டாம், பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம். மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை செய்வதற்கான அந்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.